let me welcome the gorgeous Rakul Preet Singh to share a few words with us. எல்லாருக்கும் வணக்கம். போன ப்ரெஸ் மீட்டில் நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழில் பேச நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹியர் வி கோ. எனமோ ஏதோ தெலுங்கு அலாமுதலியந்தியோட தமிழ் ரீமேக். இதில் நான் தெலுங்குல நித்யா மேனன் ப்ளே பண்ணுறத லீட் கேரக்டர் ப்ளே பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரொம்ப இஷ்டப்பட்ட ப்ளே பண்ண ஒரு கேரக்டர் எனமோ ஏதோ நித்யா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. You know, everyone has put in so much hard work for the film that I really hope all of you like it. எல்லாருக்கும் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இதோட கமர்ஷியல் சக்ஸஸ் எவ்வளோ பெரிய ஹிட் ஆன அதை யோசிச்சுப்பாங்க. பட் ஃபார் மீ, just seeing this character on screen, just translating the character on screen is going to be a big thing because it was really challenging and I hope I'm able to live up to it. Coming to the team, I'd like to firstly thank my director Ravi Tyagarajan sir for having me a part of this project and believing in me. Producer Ravi sir, thank you so much for giving us such a wonderful experience. கோபி டிஓபி என்னை அழகாக ரொம்ப அழகாக காட்டியிருக்குங்க. பிக் தேங்க்யூ டு யூ. Gautam, thank you so much for being a wonderful co-star. It was a lot of fun shooting with you. Nikisha, thank you for being so sweet to us. This evening belongs to Iman sir. And thank you so much, sir, for giving us such lovely tunes. You really are an appatakar. Well, in the param, rumba nalla vandirukku. Everyone's worked very hard, like I said, and in the character, what do you call? I hope I've lived up to the expectations. So please watch the film, please support us, and I hope and I believe that we'll recreate the magic that this film created in Telugu. It'll surely deserve what it deserves. Thank you. கடல் படம் வந்து வரத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் வந்து ஹீரோவை கடலில் காட்டாமே வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது. எப்படி இருப்பார் அவர், அதுவும் நம்ம கார்த்திக் சாரோட பையன் சொல்கிறாங்க, பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆர்வமாக இருந்தாங்க. அப்படி வந்து கடைசியில் காட்டினப்புறம் தான் தெரிஞ்சுது, ஹீ இஸ் டோட்டலி சார்மிங், ஹீ இஸ் டோட்டலி இன்ஹெரிட்டட் ஹிஸ் ஃபாதர்ஸ் குட் லுக்ஸ். ஸோ கௌதம் கார்த்திக் அவர்களை இந்த படத்தை பற்றியும் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் முக்கியமாக 2 அழகான ஹீரோயின்ஸ் பற்றியும் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. இந்த படம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உளுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். என் முன்னாடி சீட் வந்து அப்பாவும் உட்காந்துருந்தார். அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் அலமோதலேந்தி பார்த்துட்டு இருக்கும்போது அது வரும்போது அப்பாவும் எங்கே காணோன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அவரும் கீழே விழுந்து சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ உடனே நம்ம ஒத்துக்கிட்டோம் அந்த படத்தை. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறது. ஒரு 4.5 to 5 months இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் பின் ஒண்டர்ஃபுல் ரைட் ஃபார் மீ. அண்ட் இப்போ ஃபைனலாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்லிட்டே தெரியல. செகண்ட் மூவி, ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த டீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெட் பை ரவி தியாகராஜன் சார். அண்ட் ஹி ட்ரீட்டட் மீ லைக் அ பிரதர். And he was always very cool, composed. ரொம்ப டென்ஷன் ஆகாமல் அழகாக எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணார். அண்ட் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் அன் ஆர்டிஸ்ட்டும் அவரோட மேனர்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் அவர் எப்படி பார்த்தாரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அவங்க த ஹோல் டைரக்ஷனல் டீம் ஆல்சோ எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்க. அண்ட் யூ ஆல் நோ இட். நான் எவ்வளோ குறும் பண்ணதும் அதுக்கு மன்னிப்பு இப்போவே கேட்டுடுறேன். ஸோ தேங்க்யூ ஆல். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கேமரா டீம் லெட் பை கோபி. ஸோ he's also I've grown really close to him now, and he's a very good friend and a very good cameraman, and he's always given me advice on things. ரொம்ப நல்ல மனுஷன் அவர். I was really very very happy to work with him. Thank you so much Gopi. இப்போது மியூசிக் வரலாம். Audio launch. Music is composed by Iman sir, a great legend I can say now. You are becoming a legend, Iman sir. And
And as far as music composers are concerned, you are one of my favorites. And முதல் வாட்டி நான் இந்த பாட்டு கேட்கும்போது, அவரோட கம்போசிஷன் கேட்கும்போது, ஹைதராபாத்தில் ரோட் சைடில் டைரக்டர் சார் வந்து நீ என்ன பெரிய அப்பாட்டாக்கிற பாட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த டைமில் என்ன நடக்குதுன்ட்டே எனக்கு தெரியாமல் நானே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் ரோட் சைடில். இருக்கிறவங்களாம் டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கவங்க என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி ஆடிட்டு இருக்கான் ரோட்லன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த இவரோட மியூசிக்கு. நான் உண்மையாக ஒரு பாட்டாக ரசித்து கேட்டிருக்கேன் சார். அண்ட் அதனால தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மியூசிக் நீங்கள் ரசிச்சிங்கன்னா ஒரு அந்த ஃபீல் இருந்தால் தான் உங்களால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும். ஸோ இமான் சார், தேங்க்யூ. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாம் இமான் சாரோட மியூசிக்கால். மதன் கார்கி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். இந்த பாட்டு நான் கேட்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த புதிய உலகம் பாட்டு கேட்கும்போது எனக்கு கண்ணீர் அப்படியே வந்துருச்சு. ஸோ ரொம்ப எமோஷனலாக இருக்குது. உங்கள் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. And so this whole music experience has been lovely for me. And also the main blood of the movie is Ravi Prasad Productions. அவங்க தான் எனக்கு எல்லாமே பார்த்தாங்க. டே டு டே இஷ்யூஸ், ஆல் த ஸ்மால் திங்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ. அண்ட் கம்மிங் டு மை ஹீரோயின்ஸ், போத் ஆஃப் தெம் ஆர் வெரி லவ்லி பீப்புள், வெரி டெடிக்கேட்டட். அவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எல்லாமே அசால்ட்டாக போயிருந்துச்சு. இந்த படமே ஆக்சுவலாக இஃப் ஐம் கரெக்ட், அலமுதலைந்தையும் வந்து ஒரு 70 டேஸில் ஷூட் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு 32 to 35 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடந்தது. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி என்டையர் டீம். நல்லா யூத்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். போத் ஹீரோயின்ஸ் ஹவ் டன் அ ஸ்ப்ளெண்டட் ஜாப். அவங்களுக்கு தமிழ் தெரியலனா கூடயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 3 பேஜ் டயலாக் இருந்தால் கூட ஒரே ஷாட்டில் அடிச்சிடுறாங்க. ஸோ that speaks volumes about their dedication. So thank you guys for giving me this opportunity to work with you. And எல்லாருக்கும் நன்றி. Thank you. அடுத்ததாக let me welcome the most beautiful Nikisha Patel to share a few words with us. Vanakkam. Rakul, well done. You can speak Tamil now. I'm a little nervous now because I cannot speak Tamil. Sorry, Tamil Theriyad. That's the only word I know. In 2013, I shot 6 Tamil films, but I'm glad to say that in 2014, Yenamo Yeda will be my first debut film. Enough about me. Today, this day is for Iman, sir. Sir, I'd just like to say, when I first came to Tamil Nadu, I was a huge fan of Gumki songs. Very, very big fan. I think for each director, each producer, each artist, each film today, music is very, very, very important. And thanks to people like Iman sir, we get hit music today in the industry, in the past and in the future. So thank you for being part of my debut film in Tamil industry today. Thank you very much. And a very, very big thank you to Ravi Prasad Unit, Ravi sir, producer, Ravi Tyagarajan, the director, for this wonderful break. Gopi, DOP, for making me look wonderful on screen. I see you in the corner there. I think the whole of Ravi Prasad Unit has worked very, very, very hard, and I think they deserve a huge round of applause for this. Thank you. Another thing is Karthik sir is here. I've worked with him in the past. He's one of my most favorite actors today here in Tamil industry. It was a pleasure working with you in a previous film, and it's a pleasure working with his son today. Not just that, I thank Iman sir for bringing Shruti and Anirudh as well into the music department as well. So all the best to the whole of Ravi Prasad Unit, and that's my short speech. Thank you. கீழே வந்த உடனே பார்த்த உடனே நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் வந்து அந்த குறும்பு இருந்துகிட்டே இருக்குது. வந்த உடனே ஒரு விளையாட்டு இருந்தது அப்பாக்கும் பையனுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது கூட சட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டார் சார். நல்லா வந்து அழகாக வந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்கறை தந்தைக்கு மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு அப்பாவா, ஒரு ஆக்டராக இந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்தது, ஸ்க்ரீனில் மகன் எப்படி இருந்தார், படம் பற்றியும் பேசுறதுக்காக நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை அழைக்கிறோம்.
முதல்ல என் பேண்ட்டை சரி பண்ணிக்கிறேன். இது அப்பத்துலேருந்து ஒரே கலாட்டா பண்ணது. மேடையில் அமர்ந்திருக்கும் 25 வயசுன்னு சொன்ன 33 வருஷம் நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாருக்கும் முதல்ல எனக்கு வணக்கம். அவங்க சொன்னது உண்மைதான். அந்த சைடு பூரா இந்த யங்கர் ஜென்ரேஷன் அங்கே இருக்கே, இட்ஸ் அமேசிங் டேலண்ட். அதுக்கு நான் அப்புறம் வரேன். சுருக்கமாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஐ வில் ட்ரை. இந்த படம் ஃபஸ்ட்டு தெலுங்கில் எடுத்த சூப்பர் ஹிட்டான படம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை ரவி சார், அப்புறம் என்னுடைய பல வருட நண்பர் கார்த்திக் ரகுநாத் சார் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ went and saw. I was blown, absolutely blown. ஏன்னா இவ்வளோ கேஷுவலாக ஒரு லவ் ஸ்டோரி, போல்டு ஸ்கிரிப்ட், அவ்வளோ தைரியமாக தேவ் டேக்கன், அண்ட் அதோட ஜஸ்டிஃபையபிள் ரிசல்ட் கிடச்சிருக்கு தெலுங்கில். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, தமிழில் அதை விட டபுள் வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோட, ஆர்வத்தோட, எனர்ஜியோட அத்தனை பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், ஏன்னா கௌதம் தம்பி வந்து அவர் தம்பி தான் எனக்கு. டெய்லி வந்து ஹீ வில் டிஸ்கஸ் திங்ஸ் வித் மீ. அப்பா இப்படி தேவ் டேக்கன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இது கேள்விப்படும்போது நம்மளும் சினிமாவில் இருந்தவங்க, ஸோ என்ன ஒரு டெடிக்கேஷன், ப்ரொஃபஷ்னலிசம், அப்சல்யூட் பேஷன் ஃபார் ஃபில்ம்ஸ். அந்த பேஷன் நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷன் எல்லார்கிட்டேயும் இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது, த ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமா இஸ் இன் வெரி வெரி குட் ஹேண்ட்ஸ். தட்ஸ் வண்டர்ஃபுல். ஆக்சுவலாக இன்றைக்கி வாழ்த்தணும்னா விழா நாயகன் தெரியுமா சார், கார்த்திக் சார். அவங்கள தம்பின்னு தான் நான் கூப்பிடணும், இருந்தாலும் வயசு வித்தியாசத்தினால சார்ன்னு தான் கூப்பிட முடியும். I mean, I met Imam sir as soon as he came. And actually, அவரை எத்தனை படத்துக்கு தான் வாழ்த்த முடியும்? What wonderful melodies continuously he's been giving. அது வந்து ஒரு டைமில் எம்எஸ்வி சார், விஸ்வநாதன் சார் அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், இசைஞானி அவர்கள் பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், ரஹ்மான் சார், நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ், நான் ரொம்ப நாள் ஐ வாஸ் டிட்டாச் ஃப்ரம் ஃபிலிம்ஸ், பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது இமான் சார் இஸ் absolutely, sky is the limit for your talent, sir. It's amazing the work you're doing. It speaks volume about the love you have, the passion you have. And heroines பற்றி சொல்லவே வேண்டாம். அதுவும் கார்த்திக், of course, shouldn't miss him. He's legend ஓட son, legend ஆகத்தான் வருவார். ரவி சார் டைரக்டர், என்னுடைய நண்பர் பிரியதர்ஷனோட அசோசியேட்டாக இருந்தவர். அந்த அவருடைய ஹியூமர் சென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது அப்படியே அவர்கிட்ட இருக்கு. இஸ் லைக் ஐவ் சீன் த டபுள் பாசிட்டிவ், அதனால தான் சொல்கிறேன், இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல். அண்ட் ஹீரோயின்ஸ்க்கு பக்கத்தில் போய் நிற்க கஷ்டமாக இருக்குன்னா என்னை விட உயரமாக இருக்காங்க. Rakul and of course I worked with Nikisha, both beautiful ladies in Solomatan girls. They're still so young. And of course already ரெண்டங்களும் இருக்கிற உங்களோட பிள்ளை கௌதம், நம்மளோட பிள்ளை கலைத்தாயுடைய பிள்ளை. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட சகோதரர்கள், என்னுடைய கான்டெம்பரரிஸ்ன்னு சொல்லலாம், அவங்களோடையே நான் வாழ்ந்திருக்கேன். சினிமா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஃபேமிலியாக இருந்திருக்கு 33 வருஷமாக. அவங்கெல்லாம் மனசார வாழ்த்தும் போது, இப்போது சிவா சார், நம்ம ராஜன் சார்,
சிவஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சார் எல்லாம் பேசும்போது இட்ஸ் ஸோ எமோஷ்னல், சச் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஏன்னா அவங்க சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, இங்கேருந்து வரும் அவங்க வார்த்தை. அந்த வாழ்த்து, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக கௌதமுக்கு மட்டும் இல்லை, இந்த யூனிட் அத்தனை பேருக்கும் அது வந்து சேரும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஒன் பர்சன், இட் இஸ் அபவுட் திஸ் ஹோல் யூனிட். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் ரவி சார் பற்றி நான் சொல்லி ஆகணும், ப்ரொடியூசர் ரவி சார். பிஃபோர் ஐ கன்க்ளூட், முதல்ல இந்த டைட்டிலை கேட்டப்போ என்னமோ ஏதோ, என்னப்பா இது டைட்டில், என்னமோ ஏதோவா, என்ன ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோன்றது இயற்கை. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இதில் என்னமோ இருக்குது, ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணுது. ஸோ அது படம் பார்க்குறவங்க என்னமா இருக்கு, யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லணும். அதுதான் சக்ஸஸ். அது நிச்சயம் வரும், நடக்கும். இதோ ஹெச் முரளி சார் அவரை விட்டுட்டு, சாரி, அவங்க அப்பா காலத்திலேருந்து பழக்கம். அற்புதமான மனிதர், ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர்னு திருப்பி நான் சுற்றி எங்கே ஆரம்பித்தேனோ அவர்கிட்டே வந்துடுறேன். நம்ம ரவி சார், அவர் படம் பார்த்துட்டு நான் அவர் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு சொன்னதே, கங்க்ராச்சுலேஷன் சார், யூ ஹேவ் அ சூப்பர் ஹிட் இன் யர் ஹேண்ட்ஸ்ன்ட்டேன். ஸோ பிகாஸ் இட் வாஸ் லைக் தேட். ஸோ அவர் எல்லா ப்ரொடியூசருக்குமே அவங்களுடைய குழந்தை தான் அந்த படம். அதை எப்படி நரிஷ் பண்ணணும், அதை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி வெளியே கொண்டு வரணும், அதுவும் இந்த டைம்ஸில் when it is so highly competitive. பட் அவர் கொடுத்த அஷூரன்ஸ் தான் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். சார், நம்ம எல்லாரும் அது என்னானாலும் சரி போட்டு பார்த்து நம்ம எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் சார். எனக்கு படம் எப்போ வருதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி வருது தான் முக்கியம்னார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் வண்டர்ஃபுல் மேன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் என்டெவர். காட் பிளெஸ். தேங்க்யூ. மெலடியாக இருக்கட்டும், செம்ம குத்தாக இருக்கட்டும், இவர் தான் இப்போதைக்கு கிங் அப்படின்னே சொல்லலாம். 2013 இவரோடதாக தான் இருந்தது, 2014 இவரோடதாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா அந்த பாடல்கள் நம்ம எல்லாரையும் ஆட வச்சிருக்கு, பாட வச்சிருக்கு. இந்த ஷோவோட, இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார் மிஸ்டர் இமான் அவர்களை அழைக்கிறோம். என்னமோ ஏதோ இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு ரவி பிரசாத் யூனிட் மாதிரி இப்படி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ரவி தியாகராஜன் வந்து இந்த படத்துடைய ஆலா முதல இந்தி, இந்த திரைப்படத்துடைய தெலுங்கு வெர்ஷனுடைய டிவிடி கொடுத்தாரு. அண்ட் அந்த டிவிடி பார்த்துட்டு, எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது, பட் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரைட் ஃப்ரம் த டாப், பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ரெடிலி அதை வந்து அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா, நான் கண்ணு திறந்தேன்னா வயல், தோப்பு, அப்புறம் மாட்டு வண்டி இதுதான் தெரிஞ்சுது. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து ஓகே, கண்ணை திறந்து பார்க்கும்போது கட்டிடம், அப்புறம் ரோட்ஸு, பஸ்ஸு, லாரியெல்லாம் தெரிஞ்சுது. சரி, அது ஒரு முக்கியமான காரணமாக அது இந்த படத்தை வந்து ஓகே, ஒரு சிட்டி பேக்ட்ராப் ஃபிலிம் ஒன்று நடுவில் ஒன்று பண்ணிக்குவோம், அப்போ தான் வேறு ஒரு ஃபேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய லிபர்ட்டி எனக்கு முழுசும் தந்தாங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, டைரக்டோரியல் சைட்லேருந்தும் சரி. அண்ட் மதன் கார்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதில் எல்லா சாங்ஸுமே அவர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு சாங் 2 சாங் இல்லை, இந்த படத்தில் இருக்க 5 பாடல்களும் அவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு சாங்க்கும் அவரே வந்து அழகாக அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டார். ஒரு 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 பாட்டில் இந்த விஷயம் சொல்கிறேன்னா அடுத்த பாட்டில் இந்த விஷயம் சொல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணுறேன் ஃபார் வண்டர்ஃபுல் லிரிக்ஸ். இதில் வந்து கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய, ஆஸ் வெல் அஸ் மாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய வரிகளாகவும் எல்லாமே இதில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌதம் கார்த்திக், ஹீ இஸ் அ ராக் ஸ்டார். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் டைம் அது வந்து ஒரிஜினலில் நானி வந்து பார்த்த அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அண்ட் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஸ்கை ஹை, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருக்கும், நிகிஷா ஆஸ் வெல் அஸ் ரகுல், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக கார்த்திக் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய முதல் பட ஹீரோ அவர் தான்.
கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா காதலிய சுவாசம் அந்த திரைப்படம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் வந்து ஜிவி சார் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வெளிவந்த திரைப்படமான தமிழன் அப்புறம் தான் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ஹீரோ, நான் பாட்டு பண்ணி அதை நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ஹீரோ வந்து கார்த்திக் சார் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை மீட் பண்ணும்போது. இன்றைக்கி மார்னிங் கூட கௌதம் பேசிட்டு இருந்தபோது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போ ரொம்ப வருஷமாக இருக்கிறியோ நீ அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டார். And I had a long way, and I feel so happy for my parents' blessings and உங்கள் எல்லாரோடைய அன்பு ஆதரவு. 2013 2014லாம் அடுக்குனாங்க. நம்ம ஒன்றும் ரேஸில் ஓடுற குதிரைலாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து மனசுக்கு பிடிக்கிற மாதிரி பாடல்கள் பண்ணணும், அது வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இந்த வருஷம் நம்மளுது அடுத்த வருஷம் நம்மளுது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு திரைப்பாடலும் வந்து வேலை செய்கிறோம். அது நிறைய பேருக்கு போய் சென்றடைந்ததுன்னா அதுதான் ரொம்ப சந்தோஷம், அதுதான் மிகப்பெரிய விருதாக நாங்கள் வந்து கருதுகிறோம். அண்ட் இந்த ஆல்பமில் பாடியிருக்க சிங்கர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் ஒர்க் பண்ண சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். முக்கியமாக சிங்கர் சைடில் வந்து நீ நான் பெரிய அப்பா டக்கர் அந்த சாங்கை பாடின அனிருத். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பாடுறீங்களா அனிருத்னு கேட்ட உடனே ரெடிலி ஹி அக்செப்டட். உடனே ஒரு ஃபோன் கால் தான், உடனே வந்து பாடுறேன் சார் அப்படின்ட்டு அடுத்த நாளே வந்து பாடிட்டார். அது கூட பாடின ஹர்ஷிதா கிருஷ்ணன். அதே மாதிரி ஷடாப்பியா மவுத் அப்படின்ற சாங் பார்த்துருப்பீங்க, அது ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்க வித் நியூ காமர் தீபக். அண்ட் மொசல்லே மொசல்லே அப்படின்ற ஒரு பாட்டு அது இன்னைக்கு ப்ளே பண்ணல, அந்த சாங் வந்து தீபக் அண்ட் பூஜா வந்து பாடியிருக்காங்க. அண்ட் முட்டாளாய் முட்டாளாய் அப்படின்ற ஒரு பாடல் அது நான் பாடியிருக்கிறேன். அண்ட் புதிய உலகை புதிய உலகை இந்த லாஸ்ட் இந்த மேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வைக்கம் விஜயலக்ஷ்மி. அஃப்கோர்ஸ் இத்தனை வருடங்களில் வந்து நிறைய நியூ கம்மர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் சாங் ரெக்கார்டிங் செஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்தது இந்த பர்டிகுலர் சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது. நான் பயங்கர எமோஷ்னல் கேரக்டர்லாம் கிடையாது, அதாவது டக்குன்னு ஒரு விஷயம் வந்து கண்ணில் தண்ணிலாம் எனக்கு வராது, நான் ரொம்ப கம்போஸ்டாக தான் இருப்பேன். பட் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் செஷன் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கன் அவே. அவங்க ஒவ்வொரு லைன் பாட பாட ஐ வாஸ் டோட்லி இன் டியர்ஸ். இன்ஃபேக்ட் நிறையா ரொம்ப விழுந்து விழுந்து அழுத ஃபுட்டேஜ்லாம் இல்லை, நல்ல வேலை. அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்தது இப்படி ஒரு டேலண்ட் ஒன்று தமிழுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பல்லவி பேப்பர் முழுக்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு பாடும்போது கூட இன்றைக்கி நிறைய சிங்கர்ஸ் வந்து ஒரு லைன் விட்டுடுறாங்க, இந்த லைன்லேருந்து பஞ்ச் பண்ணலாமா அந்த லைன்லேருந்து பஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டல் லிரிக் வந்து எல்லாமே கொடுத்துட்றோம், டியூனை கொடுத்துட்றோம், அதை மைண்டில் மட்டுமே ஏற்றிக்கிட்டு இந்த டோட்டல் சாங் பாடியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்து காயத்ரி வீணை அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது சிங்கிள் ஸ்ட்ரிங் மட்டுமே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலாக, அதுவும் அவங்க வாசித்தாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்க ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டாகவும் இந்த திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன பெரிய அப்பா டக்கரா ஷட் அப் யோர் மவுத்னு கேட்ட உடனே கண்டிப்பாக இளைஞர்களுக்கு இந்த பாடல்கள் கண்டிப்பாக போய் ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பாடல்களை கேட்ட உடனே நானே புடவை கட்டினதையும் மறந்து கொஞ்சம் 2 ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தேன் ஓரமாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லிரிக்ஸ் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. கார்த்திக் சார் சொன்ன மாதிரி born to a legend, he is bound to be a legend. ஸோ இதுக்கு மேலே வந்து பெட்டராக என்னால் என்ன சொல்ல முடியுங்கிறது எனக்கே வந்து கண்டிப்பாக தெரியல. ஸோ லெட் மீ வெல்கம் மிஸ்டர் மதன் கார்கி அவர்கள். அப்படியே குட்டி ஹைக்கூவையும் நான் கேட்டதா சொல்லிடுங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நல்லா ரவி பிரசாத் குழுமத்துக்கு என்னுடைய நன்றி. ஒரு 110 படங்கள் இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு விரல் விட்டுன்ற ஒரு 3-4 படம் தான் படத்தில் எல்லா பாடல்களும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் அது மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னமோ ஏதோ இந்த தலைப்பு சொன்ன உடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு டவுட்டில் இருந்தாங்க. இமான் சார் கூட அவர்கிட்ட வந்து சொல்லும்போது என்னமோ ஏதோவா, என்னமோ ஏதோன்னு இருக்குது பேர் இருக்குன்ட்டு, அப்புறம் அவங்க எல்லாம் கன்வின்ஸ் ஆக லேட் ஆச்சு எல்லாருமே. ஆனால் அந்த டைட்டில் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு கைத்தட்டி சூப்பர் டைட்டிலுங்க, ரொம்ப அழகான டைட்டில் படிச்சிருக்கீங்கன்ட்டு டைரக்டருக்கு நான் தான் முதல்ல வாழ்த்து சொன்னேன். ஏன்னா அதுக்கு என்னோட பாடல் வரிகளில் இருக்கிற முதல் என்னமோ ஏதோ பாடலுக்கோ படத்தில் வந்த பாடல் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு முகவரி கொடுத்துச்சு. அந்த பாடலோட முதல் வரிகளை வச்சுட்டு ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இமான் அவர்கள் கூட வேலை பார்த்தது ரொம்ப அழகான அனுபவம். 5 பாடல்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாடலும் வந்து அவர் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு கிராமிய பின்னணி இருக்கிற படங்கள்லேயே முழுக்க அவர் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ், ஒவ்வொரு ஆல்பம் வைஸாக ஹிட்ஸ். ரம்மி வரைக்கும், ரம்மி, ஜில்லா, ஒவ்வொரு படத்துலையும் வந்து பாடல்கள், இது என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவர் வந்து ஒரு நகர பின்னணியில் இருக்கிற ஒரு கதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பயம் வந்துடுது. இதே மாதிரி இன்னும் ஒரு நிறைய பாட்டு வரப்போதோ அப்படின்ட்டு. கூகுள் பாட்டு வந்து ஹிட் ஆன உடனே எனக்கு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அந்த மாசமோ அடுத்த மாசமோ ஒரு 18 கிளப் சாங்ஸ் எல்லாம் டேபிளில் இருந்துச்சு. எல்லாம் கிளப் சாங்னு எல்லா படங்களுக்கும். ஸோ அது வந்து எழுதுறது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வேற புது சுச்சுவேஷன் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படத்தில் அந்த இயக்குனர் ரவிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த முழு சுதந்திரம் கொடுத்தாரு எழுதுறதுக்கு. ஒரு சொல் வந்து அவர் மாற்றலை. நான் இது மாதிரி கான்செப்டில் பண்ணலாமான்னு கேட்டப்ப தாராளமாக பண்ணுங்கன்னு சொன்னார். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்துச்சு. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாத்தையும் பற்றி மட்டும் ப்ரீஃபாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் விடைபெற்றிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அலைகள் ஓய்வதில்லை படத்தில் வந்து அப்பா அறிமுகமான படத்தில் வந்து அப்பா வந்து பாடல் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கௌதம் அறிமுகமான கடல் படத்தில் ஏலே கீச்சான் என்னோட பாடல் வரிகளை பாடிக்கிட்டு தான் அவர் அறிமுகமானார். ரொம்ப நல்ல ஒரு தொடர்பாக நான் அதை பார்த்தேன். இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் கண்டிப்பாக வந்து ஹிட்டாக போகிற பாடல்கள் வந்து அப்பா டக்கர் பாட்டும், முட்டாளாய் பாட்டு, அந்த யோடா பாட்டு, கண்டிப்பாக இந்த சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆயிரும். அப்பா டக்கரா பாட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம நிஜத்தில் பார்க்குற நிறைய இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து என்ன மாதிரியான மொழி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த மொழியை அப்படியே எடுத்து அந்த பாட்டில் போட்டேன். அதில் வந்து நிறைய ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஒரு கவித்துவமாக எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு கோவத்தில் திட்டுறாங்க. ஆனால் திட்டும்போது யாரையும் ரொம்ப காயப்படுத்தாமல் அதே சமயத்தில் அந்த கோபமும் இருக்கணும், விரக்தியும் இருக்கணும். ஆனால் வெறும் கோபம் விரக்தி மட்டும் ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா கேட்குறவங்களுக்கு வந்து அது ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும். அதனால அந்த கோபம் விரக்திக்கு பின்னாடி ஒரு கேட்குறவங்களுக்கு அவங்களோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை கொண்டு வர மாதிரி எல்லா வரிகளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அந்த ஐடியா எல்லாருக்குமே டீமில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்படிதான். ஸோ என்னோட இமெயில் பாஸ்வேர்டாக நான் உன்னோட பேரை வச்சுருந்தேன். நீ போ, நான் வேறு பாஸ்வேர்டாக இல்லை, வேற ஒன்று நானும் பார்த்துக்கிறேன், நீ என்ன பெரிய ஆப்பாட்டக்கரான்ற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம். ஹனிமூன் முடியட்டுண்டி புரிஞ்சுப்ப நீ செஞ்ச தப்ப, பிறக்கும் பொண்ணுக்கு ஆசையா நீ என் பேர் வைப்ப, நீ என்ன பெரிய ஆப்பாட்டக்கரான். அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவன் நிஜமாக திட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது ரொம்ப அந்த ஹர்ட் பண்ணாத மாதிரியான அதில் ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரி வந்துச்சு. முட்டாளாய் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு அமன் சார். அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு காதல் வந்த உடனே நமக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கும் இல்லையா, அந்த பைத்தியம் பிடிச்ச ஒரு முட்டாளாக நம்ம சுற்றிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம பண்ணுறது எல்லாம் வந்து சில வருஷங்கள் கழித்து திரும்பி பார்க்கும்போது நம்மளே சிரிப்போம், என்ன நம்ம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோமான்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டை அந்த முட்டாளாய் பண்ணோம். 1000 பெண்களை கடந்திருப்பேன், 6 7 காதல் அதில், அப்போதெல்லாம் மாறா உலகம் இப்போது எப்படி மாறியது, சுவரை காகிதமாக்குகிறேன், என் மூக்கை பேனா ஆக்குகிறேன், மையில் எந்தன் மூக்கை விட்டு உந்தன் பெயரை தீட்டுகிறேன், விரல்கள் கொண்டு சுவாசிக்கிறேன், தலைகீழாக யோசிக்கிறேன், காதில் உன்னை ஊட்டுகிறேன், சத்தியமாய் இது பூமி இல்லை, சத்தியமாய் இது நானும் இல்லை, சத்தியமாய் நான் பொய் சொன்னேனே காரணம் நீ இல்லை அப்படின்ட்டு போகிற அந்த வரிகள் ரொம்ப அழகாக ஒரு விஷுவல் கொடுத்துருந்தாரு ரவி சார். அவருக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு பாடல் நீங்கள் கேட்காத பாடல் மொசலேன்ட்டு ஒரு கிராமிய வரிகள். ஆனால் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இமான் சார் வந்து ரொம்ப மாடர்னாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி லிரிக்ஸ் சைடில் இருந்து என்னென்னா, அந்த காதலன் காதலி 2 பேரையுமே ஒரு முயலாக உருவகிச்சு அந்த பாட்டு முழுக்கவே வரும். அந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் முயலாக பார்த்துக்கிட்டு பாடுவாங்க. அந்த பாட்டோட பின்னணியில் வந்து முயல்களோட ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அந்த பாட்டு முழுக்க இருக்கும். உதாரணத்துக்கு முதுகின் பின்னணி கண்ணை வச்சு பார்ப்பேன்னு ஒரு வரி வரும். அதுக்கு வந்து ஒரு 360 டிகிரியில் பார்க்க முடியும் முயலால், தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான ஃபேக்ட்ஸ் வந்து அந்த பாட்டு முழுக்கவே இருக்கும். முயல் வந்து ஒரு சந்தோஷம் வரும்போது எம்பி குதிச்சு காலை ட்விஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாட்டில் வந்து ஒவ்வொரு வரியாக அதில் கொண்டு வந்திருந்தோம். அந்த இன்னொரு ஷட் யுவர் மவுத் சாங் வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு ஐட்டம் சாங் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு 2வது ஹீரோயினோட அறிமுக பாடல் அது. அந்த எல்லா பாடலுமே கதைகளை நகர்த்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாடல் தான். தொடர் காதல் தோல்விகளுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி வந்து ஒரு பெண் வந்து தன்னோட பாடலால் மாத்துறா அப்படின்றது தான் வந்து அந்த பாடலோட விஷயம். அழகு என்பதே அழிவுக்கெல்லாம் மூலம், அலைப்பாயும் நெஞ்சமே அழிவுக்கெல்லாம் மூலம்ன்ற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு மிருகமாக மாறிக்கிட்டு இருக்கிற அவனோட அந்த நிலையை வந்து அந்த பெண் வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து அது ரொம்ப அந்த படத்தோட கதையோடு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து நீங்கள் கடைசியில் கேட்டது, புதிய உலகை தேடி போகிறேன். அம்மா வந்து தன்னை விட்டுட்டு போகிறாங்க, அந்த பையனை விட்டுட்டு போகிறாங்க, இனிமேல் பார்க்க முடியாது அவங்கள.
அது மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பாட்டு வேணும்னு கேட்டப்போ, வழக்கமாக அது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து, அம்மா நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, இனிமேல் எனக்கு யார் இருக்கான்ட்டு ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த பாட்டு வரும். ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு வேறு மாதிரியான ஆங்கிளில் அப்ரோச் பண்ணலாம், ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணலான்ட்டு அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த பாட்டு முழுக்க வச்சுருந்தோம். புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு, விடியின் துடியில் நினைவை கரைத்து ஓடிப்போகிறேன் என்னை விடு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டில் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும், அந்த அம்மா வந்து உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்து எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன் அப்படின்ற சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து, மார்பில் கீறினாய், ரணங்களை வரங்களாக்கினாய், தோளில் ஏறினாய் என இனம் உயரமாக்கினாய், உன்விழி போல மண்ணில் எங்கும் அழகு இல்லை என்றேன், உன்விழி இங்கு கண்ணீர் சிந்த விலகி எங்கே சென்றேன், தூரே நின்று நாடும் உன்னை காணும் ஆசையில் புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு அப்படின்ற அந்த வரிகள். அதை வந்து அவங்க வைக்கம் விஜயலட்சுமி அவங்க பாடியிருக்கிறதும், நான் வந்து இமான் சார் எப்படி எமோஷனல் ஆக மாட்டாங்க எப்போவுமே, அதே மாதிரி தான் நானும். நான் இது வரைக்கும் ஒரு திரைப்படம் பார்த்து கூட அழுதது கிடையாது, ஒரு படம் பார்த்து கூட அழுதது கிடையாது, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. ஆனால் இந்த பாட்டு எழுதும்போது லேசாக என்னோட விழிகளில் நான் அந்த ஈரத்தை உணர்ந்தேன். அந்த பாட்டு எழுதும்போதே, அதுவும் அந்த பாட்டு கேட்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை இமான் அவர்கள் அனுப்பி வச்சாங்க. இது வரைக்கும் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்பேன். எனக்கு ஒரு இது எழுதின பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல், இந்த படத்தில் வந்திருக்கிற பாடல். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ரவி பிரசாத் குழுமத்துக்கும் இயக்குனர் ரவிக்கும் இமானவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் அடுத்ததாக நம்முடைய டிஓபி, ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ஏஸ் கேமராமேன் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள்கிட்ட உதவியாளராக 1992 1992 சேர்ந்தார். அவருடைய இரண்யன், குட்டி மற்றும் பல படங்களில் பணியாற்றி நன்கு தேர்ச்சி அடைஞ்சு இயக்குனர் திரு GNR குமரவேல் அவர்கள்கிட்ட யுவன் யுவதி படம் மூலயமா டிஓபியாக அறிமுகமானார். இப்போ அடுத்து அவர் வந்து டிஓபியாக பணியாற்றி வெளிவர இருக்கும் படம் வாடியில். ஸோ இந்த படத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, சின்ன சின்ன கலாட்டாக்கள் முடிஞ்சாலும் பகிர்ந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ப்ளீஸ் கம் சார். தேங்க்யூ. கௌதம், நிகிஷா அண்ட் ரகுல், நைஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தம். அப்புறம் என்னோட டைரக்டர் ரவி தியாகராஜன், என்னை இந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணதே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. தேங்க்ஸ் டு ரவி. என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுறதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒர்க்கும் வந்து வாங்குறதே தெரியாது, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஸ்பீடாக போயிடும். நாங்கள் எப்படின்னா வேலை எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து மைலேஜ் இருந்தது எங்களுக்குள்ளார. தேங்க்ஸ் டு ரவி அண்ட் தேங்க்ஸ் டு இமான் சார். சாங்ஸ் எல்லாமே நாங்கள் விஷுவல் நாங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இந்த அம்மா சாங் மட்டும் நான் கேட்கல. நேற்று வந்து நைட்டு வந்து அம்மா சாங் வந்து நான் இதில் பார்த்தேன், க்யூப்பில் செக் பண்ணும்போது சாங் பார்த்துட்டு எனக்கு ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்டாப் மை டியர்ஸ். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு அம்மா சாங். தேங்க்யூ இமான் சார். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முக்கியமான ஆள், நம்மளோட கேப்டன் ஆஃப் தி ஷிப். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உட்பட 3000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு சண்டை காட்சிகள் அமைத்து கொடுத்தவர் நம்மளோட பிரபல ஸ்டண்ட் இயக்குனர் திரு பி தியாகராஜன் அவர்கள். அவர்களுடைய புதல்வர் நமது இயக்குனர் திரு ரவி தியாகராஜன் அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சாரி, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். இது என்னோட முதல் மேடை. பிரியன் சாரோட ஒரு 6 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரோட பல நாள் கனவு இன்றைக்கி நிஜமாகிருக்கு. என்னை ஒரு இயக்குனராக இன்றைக்கி சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ரவிக்குமார் சார், பிரசாத் சார், செங்கையா சாருக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்து இவ்விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே சிப்பாய் சரவணன் சார், சுரேஷ் சார், ராஜன் சார், ஞானவேல் ராஜா சார், எல்லாருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃபார் அஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் யூஸ்வலாக வந்து இந்த வாய்ப்புகள் வந்து அமையிறது வந்து ஒரு கடவுளோட செயலாக தான் இருக்குன்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. சாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி கடனை தெரிவிக்கிறது முக்கியமான 2 ஆளுங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். லைக் இன்றைக்கி இந்த படம் எனக்கு கிடச்சி இந்தளவுக்கு வர்றதுக்கு அது ஃபர்ஸ்ட்டு வந்து சன் டிவி கணேஷ் சார், ப்ரொடியூசர்.
ப்ளஸ் உதயகுமார் சார் 4 ஃப்ரேம்ஸ். இவங்களோட ரெஃபரன்ஸ் அவங்க என்கிட்ட நான் பிரியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பார்த்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் ரவி சார் கிட்ட சொல்லி எனக்கு இந்த படம் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த சினிமாவில் இருக்கிறது என்னோடய அப்பா தந்தை தியாகராஜன் மாஸ்டர். 3000 படங்களுக்கு மேல் ஸ்டண்ட்டு பணியாற்றிருக்கார், இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய படம். ஸோ அது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமையாக சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் என்ட்ரு ஆகிறதுக்கு அவரோட பிளெஸிங் எனக்கு ரொம்பவே இருக்கணும். அப்புறம் என்னோடய அம்மா சாந்தி, என்னோடய மனைவி ரம்யா, குட்டி அதித்தி, எல்லாம் இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்தளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. கண்டிப்பாக இது வந்து எல்லா தரப்பு மக்களையும் என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். என்னமோ ஏதோ டைட்டில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைக் என்னமோ ஏதோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். முக்கியமாக இந்த தருணத்தில் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ், என்னோடய ஹீரோ ராக் ஸ்டார் கௌதம் கார்த்திக், ரகுல் பிரீத், நிகிஷா பட்டேல் அண்ட் முக்கியமான ஒருத்தர், அவரை பற்றி யாரும் மென்ஷன் பண்ணல. ஐ டோன்ட் நோ வாட் ரீசன். இளைய திலகம் பிரபு சார், அவரை பற்றி சொல்லணும். இந்த தருணத்தில் வந்து நான் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் பண்ணியிருக்கிற இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் ரெகுலர். அவர் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து பிரேக் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்து யூ வில் ஃபீல் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ரோல். அவரும் டெய்லி வந்து படம் முடிச்சு அன்னிலேருந்து டெய்லி இன்னைக்கு வரைக்கும் கால் பண்ணிட்டு இருக்காரு. படம் அவர் தெரியும், அவர் டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்காரு. இருந்தாலும் வந்து எப்படி வந்திருக்கு ரவின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி லெவல். ஸோ அது கார்த்திக் சாரும் படம் பார்த்தார், அவரும் ஃபீல் பண்ணார். இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் பிளெஸ் தான் சொல்லணும். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரிலாம் அமைஞ்ச விஷயத்தும். அதே மாதிரி இசையமைப்பாளர் இமான் சார், இன்னைக்கு டுடே ஹீரோ, அவர் வந்து லைக் அவர் எனக்கு கிடச்சதும் மிகப்பெரிய பிளெஸிங் தான் சொல்லணும். இந்த படத்தில் அமைஞ்ச பாட்டுகள் எதுவுமே வந்து திணிக்கப்பட்ட விஷயமா இல்லை. எல்லாமே வந்து இந்த படம் வந்து ரொமான்டிக் ரோம்காம்னு எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த லவ் ஸ்டோரி, கிரேசி லவ் ஸ்டோரி சொல்லிட்டு ட்ராக் க்ராஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்தே கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம். இட்ஸ் நாட் அ ரெகுலர் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு விஷயம். அந்த ஒரு ரீசனால தான் வந்து தெலுங்குல அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது வந்து இந்த தமிழில் வந்து அது ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் தமிழ் மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்கணும்னு நினச்சோமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கார். ப்ரொடியூசர்லேருந்து கார்த்திக் சார்லேருந்து எல்லாம் படம் பார்த்துட்டு இட்ஸ் வெரி ஹாப்பி, ரியலி பிளெஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் வரிகள், எல்லா பாட்டுமே வந்து கார்த்தி சார் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான வரிகள். அது எல்லாமே எல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காரு சார், கார்த்தி சார். அதுக்கப்புறம் என்னோட டிஓபி ஜெகோபி ஜெகதீஸ்வரன், என்னோட எடிட்டர் ஆலண்ட், மை கோ டைரக்டர் சூரிய கதிர், அவர் கே ரவிக்குமார் சாரோட அசோசியேட்டாக இருந்தார். என்னோட கிளாஸ்மேட், நெருங்கிய நண்பர், அவர் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் கொரியோகிராஃபர் அசோக்ராஜ் மாஸ்டர், அப்புறம் ஷெரீஃப் ராஜாராணி மாஸ்டர், அதுக்கப்புறம் குமார் சார், அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பெஞ்சமின், அப்புறம் கார்த்திக் ரகுநாத் சார். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு கீ சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி அவர் இல்லைன்னா எனக்கு இந்தளவுக்கு ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்னு நாங்கள் சொல்லிக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட் ஃபார் யங்ஸ்டர் லைக் இட். ஸோ ரியலி பிளெஸ்ட் அண்ட் கிஃப்டட் சொல்லணுங்க. இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சுது. அது ஃபர்ஸ்ட் படத்தில் விஷயமா அமையுது. எல்லாருமே கேட்கலாம், ரீமேக்ஸ்ன்றது வந்து என்னங்க? இப்போ ரீமேக் வந்து ஒரிஜினல் பண்ணுறதோட ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துலேயுமே கம்பேரிஷன்ஸ்ன்ற விஷயம் வரும். எல்லாமே அதோட என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட பெட்டர் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமை நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் காஷியஸாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் அற்புதமாக பண்ணியிருந்தோம். கௌதம் கார்த்திக் பற்றி சொல்லி அவனை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் இஸ் லைக் யங்கஸ்ட் ஹீரோ இந்த இண்டஸ்ட்ரி, இஸ் ப்ரிவிலேஜ் டு பி தட். ஸோ ரொமான்டிக் வந்து அது நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ரொமான்டிக் சொன்னோன்னா ஜெமினி கணேசன் சார்லேருந்து அடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நவரச நாயகன் கார்த்திக் சார். அந்த இடத்த வந்து கரெக்டான ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கௌதம் கிட்ட இருக்குது. நான் தைரியமாக சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு 1000 வாட்ஸ் எனர்ஜி இருக்குது உள்ள. இது வந்து நான் ஒரு டேரக்டர், நம்ம ஹீரோ சும்மா ப்ரைஸ் பண்ணி பேசணுன்றதுக்காக சொல்லலை. அது சரவணன் சாருக்கும் தெரியும். ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ், ஐஸ்வர்யா இருக்கட்டும், நீ ஒர்க் பண்ண போகிற விக்னேஷ் சிவனுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக் வாட் அ பொட்டன்ஷியல் ஹியாஸ்ன்றது வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாட்டில் வந்து ஹீரோக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இருக்குமோ இப்போ அதை வச்சே நம்ம ஒரு படத்தை லெவலுக்கு கொண்டு போக முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ ஆசம் கௌதம், யூ ஹேவ் அ வெரி லாங் வே இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் வெரி கிஃப்டட் அண்ட் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் யூ இன் மை டெபியூ ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக் சாருக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ரீமேக்ஸ்ன்னும் போது கடலுக்கு அப்புறம் வந்து சார் இந்த படம் பார்த்தாரு. ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஒரு படம் சூஸ் பண்ணும்போது.
சார் பார்த்தோன்னே அதே மாதிரி அவங்க 2 பேர் என்ஜாய் பண்ண விஷயத்தை நான் கண்கூட பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப திருப்தி அந்த ஒரு விஷயம். ஸோ லைக் அவர் பார்த்துட்டு ஓவர் நைட்டில் அந்த கால் எடுத்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. தட் டூ என்ன ஒரு டெபியூட்டன் டைரக்டர் என்னோட குருநாதர் பிரியதர்ஷன் சார், அவருக்கு இந்த டைமில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ அவரோட ஸ்கூல்லேருந்து வந்த நான் அவருக்கு மேலே வச்சு அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு இந்த அளவுக்கு சார் எங்களுக்கு நம்பி படம் கொடுத்துருக்காரு. ரவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ படம் விரைவில் திரைக்கு வருகிறது. பாடல்கள் எல்லாமே வந்து சிடிஸ் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இருக்கும். எல்லோரும் சிடிஸ் பாருங்கள், ஆன்லைனில் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணி பாருங்கள். பைரசி ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பாட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோன்றது வந்து தெரியும். நீங்கள் இப்போ கொடுக்குற அந்த தேட்டரில் ஒரு 120 ரூபா டிக்கெட் தான் வந்து இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது சினிமாவில் நம்பி. ஸோ எவ்ரிபடி வில் சப்போர்ட். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களையும் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்ன்ற நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். இங்கே வந்து ஒன்ஸ் மோர் இங்கே வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், வானொலி நண்பர்களுக்கும் மற்றும் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் நிறுவனம் ரவி பிரசாத் யூனிட், ரவி பிரசாத் ஃபிலிம் லேப் அண்ட் டிஜிட்டல் லேப், இந்த நிறுவனம் வளர்ச்சிக்கு காரணமான தயாரிப்பாளர், ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், டைரக்டர்ஸ்க்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் பார்க்கும்போது, அதாவது அலா முதலைந்தி என்ற தெலுங்கு படம், அதில் வந்து நானி நித்யமேனன் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ரீல்லேருந்து லாஸ்ட் ரீல் வர எல்லோரும் கை தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சி, நான் எங்கள் லேபுக்கு வந்த பிறகு எங்களை சீனியர் ஆள் இந்த கார்த்திக் ரகுநாதை கூப்பிட்டுட்டு நம்ம ஏன் அந்த படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் முதலாக கேட்டேன். பிகாஸ் எத்தனையோ படம் நான் பார்த்துருக்கலாம் தெலுங்கில், பட் ஈவன் தோ எனக்கு வந்துட்டு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கார்த்திக் ரகுநாத் சார் கூட பார்த்துட்டு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்ன பிறகு நாங்கள் கார்த்திக் சாரை, அதாவது கௌதம் சார் ஃபாதர், அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி படம் வச்சுருக்கிறோம் அலா முதலேந்து, நம்ம கௌதம்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்ன பிறகு கார்த்திக் சாரும் கௌதம் சாரும் எங்களுடைய ப்ரீவியூ தேட்டருக்கு வந்துட்டு அந்த படம் பார்த்தாங்க. பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு என்னென்னா, இம்மிடியேட்டாக அந்த படம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், கௌதம் அந்த படம் பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு நான் கார்த்திக் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் டைரக்டர் யார் வச்சா பெட்டராக இருக்கும்னு சொல்லி அந்த டயத்தில் நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ், ஸ்ரீதர், இந்த மாதிரி பிரியதர்ஷன் சார் கூட இருக்கிற ரவி தியாகராஜன் அவர் இருந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நான் அவங்க பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஒரு வாட்டி எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவர் வந்து டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணோம். அது பிறகு இமான் சார் மியூசிக் பண்ணி அந்த மியூசிக்கில் வந்து அனிருத் பாடியிருக்கிறாரு, அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு ஸ்ருதிஹாசன் பாடியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு அந்த விஷுவலி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து 100% பியூர் ஃபுல் ரொமான்டிக் க்ரேசி லவ் ஸ்டோரியாக இந்த படம் இருக்கும். இந்த படம் பேங்காக்கில் சாங்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பிப்ரவரியில் இந்த படம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். எகெயின் இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.